நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள். உலக மகளிர் தினம் வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களை பெருமைப்படுத்துகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் சேலத்தில் ஆதரவற்றவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதையே வாழ்நாள் சேவையாக கருதி மயானத்தில் பணிபுரிந்து வரும் சீதா இன்றைய அறிமுகம். மற்றவங்க பார்வைக்கு சுடுகாட்டில் வேலை செய்கிறான்ற மாதிரி தோணும். ஆனால் எனக்கு இது ஒரு மனசு நிம்மதியான ஒரு சேவையாக இது தோணுது. இது என் நினப்பில் நம்ம சுடுகாட்டில் வேலை செய்கிறோம், நம்மளை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எந்த எண்ணமும் வந்ததில்லை. இவங்களும் நம்மள மாதிரி ஒரு உறவு தான். அதாவது யாரும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே உறவு, இல்லாதவங்களுக்கு நம்ம தான் உறவுன்றதுக்காகவே நாங்கள் இந்த ஒரு வேலை, இதுதான் மெயின், இதுதான் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஆதரவற்றவர்கள் அப்படின்னு இல்லாத யாரும் அடக்கம் அப்படின்ற ஒரு நிலைமை யாரும் இல்லை இவங்களுக்கு. அனாதை அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலையில் ஏற்படுது. ஆதரவற்றவங்கன்ற சடலம் இங்கே ஒரு 6,000 8,000 சடலத்துக்கு மேலேயே அடக்கம் பண்ணியிருப்போம். குழந்தைங்க அடக்கம் பண்ணுறப்ப அவங்க அழுகுற இது சாதாரணமாக ஒரு பிறந்த உடனே ஒரு கரு இறந்தா அது ஒரு இன்னும் தெரிவிக்கிறது இல்லை. 10 மாதமுன்றப்ப அந்த குழந்தைங்க உருவம் அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த நேரம் எந்த இது இல்லை, ஒரு பண்டிகை போட்டால் அன்டைமு 12 மணி 1 மணி எனி டைம் கால் பண்ணாலும் நாங்கள் வந்து எங்களை மாதிரி வேலை பார்க்குறோம். இந்த ஒரு மயானம் மட்டும் இல்லைங்கண்ணா, எத்தனையோ மயானம் இருக்குது. சம்பளம்னு ஒன்று கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்தா எங்களை மாதிரி மயானத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த இன்சார்ஜில் உள்ளவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று போட்டு கொடுத்தா எங்களுக்கு இப்போ இதில் வேலை வருமானம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் திருமணன்ற எண்ணமே வரல, எல்லாம் அம்மாவோடய போன மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஆயுஸ் முடிகிற வரல இந்த வேலை தான். வேற எதுக்கும் எனக்கு சிந்தனை இல்லை, போகணுன்ற விருப்பமும் இல்லை.